இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடப்படுகிற வார்த்தை சங்கீதம் 34:5 வாசிக்கிறேன். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். தகப்பனே, இந்த வேளையில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை கர்த்தரே பிரகாசிக்க வைக்கிறார். இந்த பிரகாசம் என்பது, வெளிச்சமடைவு என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அது எந்த அதிகாரத்தினாலோ, எந்த பணத்தினாலோ, எந்த அந்தஸ்தினாலோ வருவதல்ல, இந்த பூமியில கிடைப்பதும் அல்ல. அது தேவனே கொடுக்கிற ஒரு பாக்கியம், தேவனே கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகங்களை தேவனே பிரகாசிக்க செய்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம், எவரையும் பிரகாசிக்க அவரால் கூடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருளா இருந்தாலும், ஒவ்வொருடைய வாழ்க்கை அவருடைய போக பாதை தெரியாம இருந்தாலும், கர்த்தர் அந்த வழியையும், அது மாத்திரமல்ல அவருடைய இருளான வாழ்க்கையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நாம் தேவனை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நோக்க கொண்டு இருப்போமானால் நம்முடைய முகங்கள் ஒருவேளை தேற்றுவதை போல இருக்கலாம். உலகத்தின் சம்பாஷணைகள், பணங்கள், பதவிகள் நம்மளை தேற்றும்படி இருக்கலாம். ஆனால் அந்த முகம் பிரகாசிப்பிருந்தது இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்திலே தேவன் கொடுக்கிற ஒரு பிரசன்னம், தேவ மகிமை, அது முகத்தினுடைய மற்றவர்கள் தெரியும். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளும் போது கர்த்தர் அவர்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை வெட்கப்படுவதில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அங்கே அன்னாள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்படி என்றால் அவள் கர்த்தரை நோக்குகிறவளா இருந்தால், குடும்பத்திலே அநேக போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில அநேக வேதனைகள், கண்ணீர்கள், குடும்பத்தில் இருக்கிற அநேகர் சொல்ல குழந்தை இல்லையே இவளுக்கு என்று சொல்லி பல வருடங்கள் குழந்தை இல்லாதவங்கள கண்ணீரோடு இருக்கிறாள். அவளை வருஷந்தோறும் அப்படி மனமடிவாக்குறார்கள். ஆனாலும் அவர் அருமையான கணவர் தேற்றுகிறார், மகளே நீ கவலைப்படுத, நான் இருக்கேன்னு சொன்னாலும் அவரால் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியவில்லை. ஒன்று செய்தார், நான் தேவனுடைய சமூகத்துக்கு போறேன், தேவனை நோக்கி பார்க்கிறேன், இது வரைக்கும் நான் உங்களை பார்த்து கொண்டிருந்தேன், நீங்க உங்களால முடியும், ஆனால் இப்போது தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பம் இருளான சூழ்நிலைக்கு வருமானால் நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது தான் உங்கள் முகங்கள் மாறும், உங்களுடைய துக்கங்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும், உங்க முகத்தை பிரகாசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதிலே 1 சாமுவேல் 1:18, அப்போது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களை தயை கிடைக்க கடவுள் என்றால், பின்பு அந்த ஸ்திரீ பொறுப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அர்த்தம் பாருங்க, அந்த மகளுடைய இருதயத்தை மாற்றது. எப்போ ஆலயத்துக்கு போய் தேவனுடைய சமூகத்துல தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றினாலும், தன் துக்கத்தை எல்லாம் ஊற்றினாலோ, கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவள் துக்கத்தை மாற்றினார், அவர் கண்ணீரை மாற்றினார், அவருடைய இருளான வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளவே நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தர் அவளை கடாட்சித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்தார். இதுவரைக்கும் இருளாய் இருந்த வாழ்க்கை இந்த நாளிலே கர்த்தர் அந்த மகளை எப்படி ஆசீர்வதித்தாரோ, எப்படி பிரகாசத்தை செய்தாரோ, எப்படி அந்த மகள் வெட்கப்பட்டு போயிருந்த அந்த மகள், இருளா இருந்த அந்த மகளுடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி பிரகாசிக்க செய்தாரோ, இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது.
கர்த்தரை எப்போ நீங்க நோக்கி பார்க்கிறீர்களோ உங்கள் முகங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போகாது. யாத்திராகமம் புஸ்தகம் 34 அதிகாரம் 29, 30 வாசிக்கும் போது, மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன்முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. பார்க்கிறோம், மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன்முகம் பிரகாசிவதை மோசைக்கே தெரியல. பாருங்க, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். தேவ ஊழியருக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். எல்லா விசுவாசிக்கும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வல்லமையை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் அந்த வல்லமை என்ன வரைக்கும் பயன்படுத்தல. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையாய் தேடுகிற தம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் உண்மையாய் தேடுகிற தம்முடைய விசுவாசிகளுக்கும் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். பட் அவர்களுக்கு என்ன இல்லை, அது அறியல. என்னால செய்ய முடியுமா, என்னால இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா, என்னால் அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா, அவங்களுடைய வியாதி நான் என்னுடைய ஜெபத்தினால போகுமா, இன்னும் எந்த ஒரு சந்தேகத்தில் இருக்கிற தவிர கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்து விட்டார் என்பதை திட்டமா இன்னும் அவர்கள் அறியவில்லை. கர்த்தர் எல்லாருக்கும் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், அந்த மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம் மூலமா தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தான் அந்த கிருபை வரங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ஊழியருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் தன்னுடைய தன்முகம் பிரகாசிப்பதை அவர் அறியவில்லை. ஆனால் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். பாருங்க, ஆரோனை பார்க்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் இப்ப மோசையை பார்க்க வர்றாங்க. மோசையை கிட்ட வரும்போது அவருடைய முகம் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருக்குது. இது வரைக்கும் பார்க்க கூடாத ஒரு வெளிச்சம். மோசே கூட இருந்தவர் தான், இவங்களோட கூட வழி நடத்தவர் தான், பேசினவர் தான். ஆனால் இப்போ மலையிலிருந்து வரும்போது அவருடைய முகத்தை யாராலும் பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை, ஒரு ஒளி அவரை மூடி இருந்ததை பார்த்தார்கள். காரணம் என்ன? ஒரு கர்த்தர் எப்படி ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுக்கிறார், எப்படி ஒரு வல்லமையை கொடுக்கிறார் என்றால், அது யாத்திரா 34:28 வாசிக்கும் போது, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். பாருங்க, அல்லேலூயா. அவர் யாரோடு கூட இருந்தார் என்றால் கர்த்தரோடு கூட இருந்தார். தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் இரவும் பகலும். தேவனுடைய பிள்ளைகள் இன்று ஒன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம், எதற்காக நேரத்தை செலவிடுகிறோம், எங்கே நம் நேரம் போய்கொண்டிருக்கிறது, யாரோடு கூட நம் ஐக்கியத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுகிற நாம் தேவனிடத்தில் செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கிற நாம் இந்த கடைசி நாட்களிலே தேவனோடு கூட நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக சிலுவையில மரித்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக அவமானப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக சிலுவையை சுமந்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே நாம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா வியாதியை நீக்கி இருக்கிறார், துக்கத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறார், நம்ம வெக்கத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அந்த சிலுவையை நீங்கள் பார்த்து நடக்கும் போது, இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது உங்க முகங்கள் பிரகாசிக்க செய்வார். அது மாத்திரமல்ல, இருளாய் இருக்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் செய்கிற ஊழியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலமா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை காணாதபடி இருளா இருக்குமானால், இந்த நாளையே நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, உங்களுக்காக பாடுகளை சகித்தவரை, உங்களுக்காக துன்பத்தை சகித்த நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்வார் என்றால் அது எல்லாருக்கும் தெரிய வரும். அது போலத்தான் மோசேவுடைய முகம்
எல்லாருக்கும் முன்பாக பார்க்கும்போது அது பிரகாசிப்பதை கண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். மலை என்பது, அந்த மலை ஏறுவது என்பது பாடுகளோடு கூட இருப்பது, வேதனையோடு கூட இருப்பது. அது யாரெல்லாம் சகித்து 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 தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறார்களோ, தேவனோடு கூட நோக்கி இருக்கிறார்களோ, தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய முகங்களை அவர் பிரகாசிக்க செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். முதலாவது நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும், தேவனோடு உருவாறுகிற அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் ஒவ்வொருடைய முகத்தையும் பிரகாசி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக மத்திய 17:1-2 வாசிக்கும் போது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையற்று. அருமையானவர்களே, இங்கே இயேசு நம்ம பூமியில இருக்கும் போதே மறுரூபம் ஆகிறார். ஆனா மறுரூபம் ஆன பிற்பார் அவர் எப்படி இருப்பார் என்பதை இப்போது அதை காண்பிக்கிறார். தம்முடைய 3 ஊழியக்காரர்கள் அதை தரிசிக்கிறார்கள். பாருங்க, இயேசுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்திருக்கிறது. இதை வெளிப்படுத்தல அன்பின் யோவான் அதை அப்படியே பார்க்கிறார். இப்ப நம்ம பார்த்துங்கிற இயேசு நமக்காக துக்கம் சுமங்கிறார், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மறுமையில இயேசு எப்படி இருப்பார் என்றால் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குமா இருக்கும். இந்த பூமியிலே நாம் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மகிமை தரிசிக்கும் சாட்சியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவரோடு கூட பாடுகளை நாமும் சேர்ந்து அனுபவதற்கு இந்த தரிசனம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அதே சமயத்தில் இனிமேல் வரப்போகிற மறுமையில் தேவனுடைய மகிமையை பூரணமா தரிசிப்பதற்கு இந்த தரிசனம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். அடுத்தபடியாக ஸ்தேவானுடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 6:15 பார்க்கும்போது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அருமையான தேவனே, இவர் ஒரு வாலிபர். பாருங்க, ஒரு வாலிபர். இவருடைய முகம் அந்த ஆலோசனை சங்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. அந்த வாலிபனுடைய முகம் தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 6:3, 4, 5 எல்லாம் நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும். அவர்களுக்குள்ளாக எப்படி தேர்ந்தெடுத்திருந்தால், அந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியினால வாலிப வயதுல அவர் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாரை பற்றி கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய வாலிப பிள்ளைகள் எதை பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து இந்த வாலிபன் சிறு வயதிலேயே கர்த்தருடைய வார்த்தையில போதிக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்குள்ள தேவ பலன் வந்திருக்கிறது பார்க்கிறோம். அவர் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராய் இருக்கிறார். இந்த வாலிப வயசுல அவருக்குள்ள ஒரு விசுவாசம், அது இல்லாம பரிசுத்த ஆவியா நிரப்பப்பட்ட ஒரு வாலிபனா இருக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தான். கர்த்தர் பாருங்க, ஒரு வாலிபனை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அவர் முதலாவது நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நற்சாட்சி இருக்கிறதா? நாம் இருக்கிற பகுதியில, போகிற பகுதியில ஒரு நற்சாட்சி இருக்குதா? தேவன் விரும்புகிற சாட்சியுள்ள ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, வேத பிரமாணங்களை அவர் கற்று தேர்ந்தவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வேத வாக்கியங்களை ஆபிரகாமிலிருந்து இதுவரைக்கும் நடக்கிற வேத வாக்குகளை அப்படி தரவாக பேசுகிறார். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவருக்கு தெரியுது? அப்படி என்றால் நாம் வேதத்தை ஆராய்கிறவர்களா இருக்கிறோமா? வேத வசனங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களா இருக்கிறோமா? இரவும் பகலதை தியானிக்கிறவர்களா இருக்கிறோமா? பாருங்க, அவர் எப்படி இருந்தார் என்றால் அங்க சொல்லப்படுறது பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, நற்சாட்சி பெற்றிருக்கிறவராய் இருக்கிறார். அந்த வாலிபனை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறார்கள்.
பாருங்க, அப்படிப்பட்ட அந்த வாலிபன் தான் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து உடைக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறார்களோ தியானிக்க அவருடைய முகங்களை கர்த்தரே பிரகாசிக்க செய்கிறார். ஆகவே தான் எல்லாரும் இந்த தேவனை பார்க்கும்போது தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்களும் நானும் வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படும் போது, நற்சாட்சி பெற்று இருக்கும் போது, பசுத்தாவியை பெற்றிருக்கும் போது, விசுவாசமுள்ள இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை இரவும் போல தியானிக்கும் போது நம்முடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்களோ, யாரு மூலமெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு போகிறீங்களோ, இந்த நாளை கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் உண்மையோடு ஒத்தமொத்தம் தேவனோடு கொடுக்கிற ஒரு ஐக்கியத்தை நீங்க உருவாக்கி கொள்ளும் போது கர்த்தர் மறுபடியும் உங்க முகத்தை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. தகப்பனே, இந்த வேளையிலும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசமா என்று சொன்ன பிறகு ஆண்டவரே, இந்த நாளிலும் உண்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் அதை மாற்றி நீர் அவர்களை பிரகாசிக்க செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் மறுரூபமாகணும். தூதன் முகத்தை போல இருக்க, ஒரு பிரசன்னத்தோடு இருக்க, ஒரு மகிமையோடு இருக்க உதவி செய்யணுமா செபிக்கிறோம். அவர்கள் முகங்கள், அவர் குடும்பங்கள், அவர் பிள்ளைகள், அவருடைய ஊழியங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யணுமா செபிக்கிறோம். அவர் கைட்டு செய்கிற வேலைகள், அவர் செய்கிற பிசினஸ்கள், எல்லா விதமான படிப்புகள் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, பிரகாசிக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.